ஹலோ கைஸ், ஜெய்ப்பூரில் இன்றைக்கி 2வது நாள். நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பியாச்சு. நம்ம வந்து அமர் ஃபோர்ட்டில் ஸ்டெப்ஸில் ஏறி ஸ்ட்ரைட்டாக இதுதான் வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே வந்த பிறகு டேரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஜஸ்ட்டு பெர் ஹெட்டுக்கு 200. பேட்டர்ன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவும் ஈவனாக பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். எக்ஸாக்டான ஒரு பிளான் இல்லாமல் இதை பண்ணவே முடியாது. ஸோ கைஸ், நம்ம வந்து ஷேர் ஆட்டோவில் ஏறி இருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டு பஸ்ஸு கிடையாது அப்படின்னு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அமர் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு ஃபோர்ட் அங்கே ஒன்று இருக்குது. நம்ம இங்கேருந்து சிட்டி கொஞ்சம் அவுட்டரில். ஸோ நான் அதுக்கு இப்போ வந்து சிட்டி லைன் மெட்ரோவில் ஏறி பாடி சோப்பர் பிங்க் சிட்டி, அதாவது யார் சாமி இவன், எங்கேருந்து வந்திருக்கான்? அங்கே நான் இறங்கி அங்கேருந்து கனெக்டிங் பஸ் இருக்குது. நம்ம அங்கே அதில் போகிறோம். அதுக்கு இடையில எங்கேயாவது ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டு காலையில் அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்பணும். இங்கேருந்து நடக்கிறது தாங்க ரொம்ப கொஞ்சம் தூரம். இது கொஞ்சம் சிட்டிக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு ப்ராப்பர் கனெக்டிங் இல்லாமல் ஒரு பிளேஸில் இருக்குது. மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா அமைதியாக இருக்குது. அடாடா, இந்த ரெஸ்டாரண்ட்டை நம்பி தான் வந்தேன். இவங்க இன்னும் ஓப்பன் பண்ணலையா? நான் எதிர்பார்த்து வந்த கடையில் இன்னும் திறக்கவே இல்லைங்க. அது இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது. இனிமேல் தான் திறப்பாங்க போல். பக்கத்தில் அதனால் டீ குடிக்க வந்துட்டேன். டீ மாஸ்டர் பயங்கரமாக டீ போட்டுருக்காப்புல. டீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு இவ்வளவு தான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி. எதுவுமே இல்லாததுக்கு அட்லீஸ்ட் டீயாவது இருக்கு. இங்க சிவில் லைன் பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா அங்க மெட்ரோ கீழே இவருடைய கடை இருக்கு. பரவாயில்ல, நம்ம பூரி, நம்ம சப்பாத்தி, நம்ம இதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நண்பருடைய அண்ணன் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணியிருக்காராம். இவரும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 1 மந்த் வந்திருக்கிறாராம். பட் அதனால தான் அங்கே தான் வந்து பூரி செய்கிறதுக்கு இதெல்லாம், சப்பாத்தி, பூரி இந்த இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாராம். ஸோ சே ஹாய். ஹாய், நேம் தீரஜ் குமார். தீரஜ் குமாராங்க. சூப்பரில். ஓகே, ரைஸ். நம்ம பாடி சோப்பரில் இறங்கிட்டோம். அதாவது பிங்க் சிட்டி வந்தாச்சு. இப்போ இங்கே லோக்கல் பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குன்னு பார்க்கணுங்க. பஸ் ஸ்டாப் பார்த்துட்டு அங்கேருந்து AC1 அதுதான் பஸ் நம்பர் நினைக்கிறேன். அந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ போகிறோம். அமர் ஃபோர்ட்டுக்கு ஒரு வழியாக இறங்கியாச்சுங்க. சரி, அங்கே பாருங்கள், உங்களுக்கு யானையிலலாம் வந்து ஏற்றிட்டு போகிறாங்க, அதெல்லாம் போயிட்டுருக்காங்க. நமக்கு என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ஃபோர்ட் வந்து இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. அப்பா, சான்ஸே இல்லைங்க. ஐயோ, பெருசாக இருக்குது. அப்பா,
இதோட என்ட்ரன்ஸே இங்கே தாங்க. நம்ம இங்கேருந்து அப்படியே மேலே வரைக்கும் நடக்கணும். ஏறி போயிட்டு மேலே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னே வருதே கடவுளே, என்ன எக்ஸாம்ல இருந்து வெளியில் வரல. என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். வெளியிலே சாட் ஐட்டம் மாதிரி இருந்ததுங்க, அதே சாப்பிட்டாச்சு. நம்ம ஃபுல் மீல்ஸ் இல்லை மினி மீல்ஸ் மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வெளியில் சின்ன சின்ன கடைகள் மட்டும்தான். நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அங்கே எவ்வளோ வெளியில் சாப்பிட முடியுமோ நல்லா சாப்பிட்ருங்க. பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகுதும், அதுவும் மேலே ஏறி போகும்னா நல்லாவே எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ நல்லா சாப்பிட்டு தெம்பாக ஏற ஆரம்பிங்க. ஒரு பெண்டு கூட தாண்டலை, இப்போ தான் சாப்பிட்டு வந்ததுனால நல்லா மூச்சு வாங்குது. என்ட்ரன்ஸு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஐயோ, நம்ம வந்து அமர் ஃபோர்ட்டில் ஸ்டெப்ஸில் ஏறி ஸ்ட்ரைட்டாக இதுதான் வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே வந்த பிறகு டேரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஜஸ்ட்டு பெர் ஹெட்டுக்கு 200. கைடு வேணும் அப்படின்னா ஒரு 400 வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ 200 நம்ம பே பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இதில் மேலே நீங்கள் ஸ்டெப்ஸில் மேலே ஏறி வந்துடலாம். ஸோ அதோடய என்ட்ரன்ஸ் இங்கே தான். நம்ம உள்ளே வந்துட்டோம், ஜஸ்ட் பாருங்கள். ஆர்கிடெக்சர்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு டிசைன்ஸுக்கும் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஈஸியாக பண்ணிடலாங்க இதெல்லாம் வித் சிஸ்டம் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி விஷயம் என்ன எவ்வளோ வேணால் பண்ண முடியும், ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். பட் அந்த காலத்தில் இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதை ரீக்ரியேட் பண்ணுறதும் ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போ
சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. मंदिर के दर्शन करने खुश रहेगा। ये है मुगल गार्डन। मुगल गार्डन। ஐயோ, என்ன ஒர்க்குங்க இது? ஃபுல்லாகவே கிளாஸில் பண்ணியிருக்கிறாங்க. ஐயோ, இது கிளாஸா இல்லை மிரர்? என்ன மெட்டீரியல்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. மிரர்னு நினைக்கிறேன். மிரர் தான். ஐயோ, சான்ஸே இல்லைங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்ன மாதிரியான ஒர்க்குங்க எப்பா! அம்பானியே நினச்சாலும் இப்படி போகுது. இப்போ இந்த மாதிரி ஒன்று கட்ட முடியாதுங்க, சான்ஸே இல்லை. உள்ளே போய்கிட்டே இருக்குங்க எப்பா. அவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப முடுக்காக இருக்குது. அப்படியே உள்ளே வர்றதுனால பயங்கர கன்ஃபியூஷன். ஸ்டெப்ஸ் ஒவ்வொன்றும் செம பெருசாக இருக்குங்க அப்பா. ஓட்ட முக்க முக்க இந்த கலரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே, இது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இல்லைங்க. நான் இன்னும் அதோட ஹிஸ்ட்ரி எதுவுமே படிக்கலை. எஸ்டிடின்னா வரலாறு தானே. ஆனால் இன்னும் அது வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குப்பா. சான்ஸே இல்லை. ஐயோ, எப்படி வந்து தெரியலையே. நான் இப்படி வாங்கினேன், அப்படியே ரிட்டன் போயிட்டு அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஆமாம், ये एग्जिट के पास ही है।
இவ்வளோ பெருசெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயங்க, ரொம்ப கஷ்டம். ஐயோ நல்ல பாட்டு கீழே பாடுறாங்க, நாங்கள் கீழே எப்படி போடுறதுன்னு தான் தெரில. வழி வந்துருச்சா அப்படி பார்க்கல ஸ்டெப்ஸ் தான் வந்து ஆத்தி முட்டுச்சந்து. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்க போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? சாரி. अरे नहीं जा सकते। ஆறாது இவ்வளோ பழசாக இருக்கிறதுல அவன் பேர் நாட்டியம் போட்டு இதெல்லாம் பிடிச்சிட்டு தட்டிட்டு நடிச்சு தப்பே இல்லை. செம்மையாக இருக்குங்க. आ जाओ। कितना बचा यार? 3:30 हो गए। चलो आजा जल्दी उठो। यहाँ से जाने में आधा घंटा लगेगा। जाना कहाँ है यहाँ से? நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹேண்ட்மேடு பெயிண்டிங்க. ஐயோ அப்போவே இந்த பேட்டர்ன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ட்ரா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுவும் ஈவனாக பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். எக்ஸாக்டான ஒரு பிளான் இல்லாமல் இதை பண்ணவே முடியாது. அப்பா அப்போவே இதில் வந்து கோல்டு கோட்டிங் மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மற்ற பெயிண்டிங்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆக மாட்டேங்குது, அந்த கோல்டு கலர் மட்டும் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. பா சான்ஸே இல்லைங்க. எல்லா இடத்துலையுமே வந்து எத்தனை ஆர்டிஸ்ட் தான் அப்போ வந்து இதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஐயோ ஈவினிங் எப்போதுமே ஃபோர்ட்டில் லைட் போடுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட்டு இன்னும் லைட் போடலைங்க. லைட் வெளியில் அந்த கோல்டு கலரில் லைட் போட்டால் ரொம்ப அழகாக பிரமாதமாக இருக்கும். அந்த பிரம்மாண்டத்தையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் இங்கேருந்து அதிலேருந்து வெளியில் வந்துட்டேங்க. அவ்வளோதான், அது ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன்.
இப்போ அடுத்து அப்படியே கிளம்பி பஸார் போக வேண்டியதான். ஏதாவது வேறு ஏதாவது திங்ஸ் இருந்ததுன்னா திங்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஹாஸ்டலுக்கு போகலாம். ஃபைனலி இந்த லைட்டை போட்டாங்கங்க. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த லைட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ லாஸ்ட் பஸ் வேறு எனக்கு கிடையாது. 7:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க, முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டாங்க. பட் ஹவெவர் எனக்கு இந்த லைட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைங்க. ஃபைனலாக நான் பார்த்துட்டேன். சான்ஸே இல்லைங்க, நேரில் பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருக்குது. கேமராவில் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் எனக்கு இது வீடியோடைய இது தெரியல. பட் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஓகே ஓகே ஓகே. ஸோ கைஸ், நம்ம வந்து ஷேர் ஆட்டோவில் ஏறி இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் பஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்க தான் வந்து லாஸ்ட் அவங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் ஷேர் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். So name? Jim from Holland. Jim? Jim. From? Yeah, from the Netherlands. Sorry? Jim from the Netherlands. Netherlands? Yeah. Oh, you? I'm Raoul. Raoul. From? Netherlands. Netherlands. Oh, you? Ivan. Russia. Russia? Yeah, Moscow. Oh, nice. Only he gets a shake. No. No, man. So everybody friends. பாடிச்சோப்பில் நம்ம இறங்கி பக்கத்தில் இருக்க பஸார் உள்ளே வந்து நம்ம ஹோட்டல்ஸ் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஒரு வெஜ் ஹோட்டல் நம்ம வந்திருக்கிறேன். அங்கே வந்து ஒரு ரெகுலர் தாலி நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். சீப்பாங்க. ஸோ சப்பாத்தி, ரைஸ், சன்னா, புலாம். ஓகே, சாப்பிட்டு பார்த்து கண்டினியூ பண்ணலாம்.